வேகமா ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த உலகத்துல நாம ரொம்ப எளிமையாவே கவனத்தை இழக்கிறோம். நாம எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்துல போக்கஸ்டா இருந்தாலும் சோஷியல் மீடியால ஒரு நோட்டிபிகேஷன் வந்தா உடனே டிஸ்ட்ராக்ட் ஆகிறோம். சோஷியல் மீடியா மட்டும் இல்ல, எந்த ஒரு அழகான விஷயம் கண்ணில் பட்டாலும் உடனே டிஸ்ட்ராக்ட் ஆகிறோம். கவனத்தோட ஒரு விஷயத்துல செயல்படும் போதுதான் அதை நாம முழுமையா சிறப்பா செஞ்சு முடிக்க முடியும். சில பேர் சொல்றதை நான் கேட்டிருக்கேன். ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் படிக்கிறேன், அப்பயும் என்னால சரியா படிக்க முடியல. நான் படிக்கிறது எதுவுமே எனக்கு ஞாபகத்துல இல்ல. அப்ப நான் இன்னும் அதிகமான நேரத்தை செலவிட்டு படிக்கணுமா அப்படின்னு கேட்பாங்க. நீங்க எவ்வளவு மணி நேரம் படிக்கிறீங்கன்றது இங்க முக்கியமே இல்ல, எவ்வளவு கவனமா படிக்கிறீங்கன்றது தான் இங்க முக்கியம். குவான்டிட்டியை விட குவாலிட்டி தான் ரொம்ப முக்கியமான ஒண்ணா இருக்குது. உங்க போக்கஸை அதிகப்படுத்தி கவனச்சிதறல் இல்லாம நீங்க நினைச்ச விஷயத்தை சிறப்பா செஞ்சு முடிக்கணும்னா கீழே இருக்கிற லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வீடியோவை ஃபுல்லா பாருங்க. லெட்ஸ் ஜம்ப் இன்டு தி வீடியோ. ஹலோ மக்களே, நான் உங்கள் நண்பன் நேவர்ஸ். வெல்கம் டு தி சேனல் டாக்ஸிஸ் பாட்காஸ்ட். நம்ம கவனத்தை எப்படி அதிகப்படுத்தலான்றத டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் மூலமா சொல்லாம ஒரு கதை வடிவத்தில் சொல்ல போறேன். ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம். அந்த ராஜாவுக்கு எடுக்க எடுக்க குறையாத அளவுக்கு செல்வம் கொட்டி கிடந்தது. அந்த மகாராஜா ஆண்டுகிட்டு இருந்த ஊர் மக்களும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அந்த மக்களோட தேவைகளை எல்லாத்தையும் புரிஞ்சு அந்த மகாராஜா செயல்பட்டதுனால மக்களுக்கு குறை சொல்ல எதுவுமே இல்லை. அந்த அளவுக்கு அவங்க தேவைகள் எல்லாத்தையும் பூர்த்தி செஞ்சாரு. அதனால மக்கள் சம்பாதிக்கிற பணத்துல ஒரு பங்கை மகாராஜா கிட்ட கொடுக்கறதுக்கு யாருமே வருத்தப்படவும் இல்லை. மகாராஜா மேலும் செல்வத்தை சேர்த்தாரு, சந்தோஷமா இருந்தாரு. ஆனா அவர் என்னதான் சந்தோஷமா இருந்தாலும் அவருக்கு ஒரே ஒரு குறை மட்டும் அவருக்கு இருந்துச்சு. அது என்ன குறைனா, மகாராஜாவுக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் கவனத்தை செலுத்த முடியாது. எந்த செயல் பண்ணாலும் கொஞ்ச நேரத்திலே கவனத்தை அவர் இழந்துடுவாரு. இதுதான் அவருடைய குறையா ரொம்ப நாளா மனசுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. இதை சரி பண்ண அவங்க அரண்மனையில இருக்கிற அமைச்சர்கள் கிட்டையும் அறிவுரை கேட்டாரு. அவருக்கு தெரிஞ்ச மற்ற ராஜாக்கள் கிட்டையும் அறிவுரை கேட்டாரு. ஆனா எதுவுமே அவருக்கு பயனுள்ளதா இல்ல. நம்மளால எந்த விஷயத்திலையும் கவனத்தை செலுத்த முடியலையேன்னு வருத்தப்படுறாரு. இதனால நம்ம நாட்டுக்கு எதுவும் பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு மகாராஜா பயந்தாரு. இதனால பல நாட்கள் ராஜாவுக்கு இரவு நேரங்கள்ல தூக்கமே வராது. இப்படியே நாட்கள் போய்கிட்டு இருக்கும் போதுதான் மகாராஜாவோட காதுக்கு ஒரு செய்தி கிடைக்குது. நம்ம ஊருக்குள்ளேயே ஒரு துறவி இருக்காருன்னு, அவர் பெரிய ஞானினும், மக்களுடைய பிரச்சனைகளை ரொம்ப எளிமையாவே அவர் தீர்த்து வைக்கிறாருன்னு, அவருடைய வார்த்தைகள்ல பல உண்மைகள் மறைஞ்சிருக்கும், பல யோசனைகள் மறைஞ்சிருக்கும் அப்படின்னு மக்கள் நம்புறாங்கன்னு, அதனாலேயே வேற ஊர்ல இருந்து துறவியை பாக்குறதுக்காக நம்ம ஊருக்கு வாராங்க அப்படின்ற செய்தி மகாராஜா காது வருது. இந்த செய்தியை கேட்டதுல இருந்து மகாராஜாவுக்கு அந்த துறவியை பார்க்கணும்ன்ற ஆர்வம் ரொம்ப அதிகமாகுது. மறுபடியும் அந்த துறவியோட புகழ் மகாராஜா காதுக்கு வந்துகிட்டே இருக்குது. அதனால மகாராஜா ஒரு முடிவெடுக்கிறாரு. நம்ம பிரச்சனைக்கு அந்த துறவி என்ன தீர்வு சொல்றாங்கன்றத பார்ப்போம், அப்பதான் இந்த மக்கள் சொல்றது உண்மையா பொய்யான்றது தெரியும் அப்படின்னு நினைக்கிறாரு. நினைக்கிறது மட்டும் இல்லாம துறவியை பார்க்க போகலாம்னு முடிவெடுக்கிறாரு. அதனாலேயே அதிகாலையில கிளம்பி யாருக்கும் தெரியாம அந்த துறவியை பார்க்க போறாரு. அந்த துறவியோட ஆசிரமம் அந்த ஊர்ல இருந்து கொஞ்சம் தூரத்துல இருக்குது. அந்த பயணத்தை ராஜா ரொம்ப உற்சாகத்தோட அனுபவிக்கிறாரு. போகிற வழியில அந்த துறவி கண்டிப்பா நிறைய பாடங்களை படிச்சவரா தான் இருக்கணும். இவ்வளவு மக்கள் அந்த துறவியை புகழ்றாங்கன்னா அவர் சாதாரண ஆளா இருக்க வாய்ப்பே இல்ல. நம்மளுடைய கேள்விக்கு எப்படியும் பதில் கிடைச்சிரும்னு ஆர்வத்தோட பயணிக்கிறாரு. சில மணி நேரங்கள் கழிச்சு ஆசிரமத்தை போய் அடையறாரு. ஆசிரமத்துக்குள்ள போன மகாராஜா துறவி எங்க இருக்காருன்னு தெரியாம தேடி பாக்குறாரு. ஆனா அவர் கண்ணுல யாருமே படல. கொஞ்ச தூரம் முன்னாடி போனதும் ஒரு தோட்டத்தை பாக்குறாரு. அந்த தோட்டத்துல சேரு சகதியோட ஒரு தோட்டக்காரனையும் பாக்குறாரு. உடனே மகாராஜா அந்த தோட்டக்காரங்கிட்ட போய், நான் தான் இந்த நாட்டோட மன்னன், நான் துறவியார பாக்குறதுக்காக வந்திருக்கிறேன், அவர் எந்த அறையில இருப்பாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்க, உங்க வலது பக்கத்துல இருக்கிற அந்த பெரிய அறையில காத்திருங்க, துறவியார் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு அப்படின்னு பணிவோடு சொல்றான். உடனே மகாராஜாவும் அந்த அறைக்குள்ள போய் துறவியாருக்காக காத்திருக்காரு. கொஞ்ச நேரத்துல துறவி அறைக்குள்ள நுழைகிறாரு. மகாராஜாவுக்கு ஒரே குழப்பம். இப்பதான் சேரும் சகதியோட தோட்டக்காரன் உருவத்துல பார்த்தோம், அவரே வந்து துறவின்னு சொல்றாரு அப்படின்னு ஒண்ணுமே புரியல. அப்ப துறவியார் சொல்றாரு, நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுது. சேரும் சகதியோட இருந்த தோட்டக்காரன் எப்படி துறவியா இருக்க முடியும் அப்படிதானே நினைக்கிறீங்க. ரொம்ப குழப்பிக்க வேண்டாம். இன்னைக்கு ஆசிரமத்துல யாருமே இல்ல. அதனால இன்னைக்கு தோட்டக்காரனும் நான் தான், சமையல்காரனும் நான் தான், துறவி யாரும் நான் தான். சரி, என்ன பார்க்க மகாராஜா வந்த காரணம் என்னன்றதை தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு துறவி கேட்க, துறவியாரே, உங்களை மாதிரி ஞானிகளை நான் பார்த்ததே இல்ல. பல பேரோட பிரச்சனைகளை ரொம்ப எளிமையாவே தீர்த்து வைக்கிறீங்கன்னு கேள்விப்பட்டேன். கண்டிப்பா நீங்க என்னோட பிரச்சனையை சரி பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன். அதனாலதான் உங்களை தேடி வந்தேன் அப்படின்னு மகாராஜா சொல்ல, சரி என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க அப்படின்னு துறவி கேட்கிறாரு. என் நாட்டுல எல்லா வசதியும் இருக்குது. என் நாட்டு மக்கள் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்க. என்கிட்ட இல்லாத செல்வங்களே இல்ல. நானும் என் குடும்பமும் ரொம்ப சந்தோஷமாவே இருக்கிறோம். ஆனா எந்த ஒரு விஷயத்த நான் செய்யறதா இருந்தாலும் அதுல முழுமையா என் கவனத்தை செலுத்த முடியல. இதுதான் எனக்கு பெரிய பிரச்சனையா இருக்குது. கவனம் இல்லைன்னா நம்ம கிட்ட இருக்கிற பொருள் பறிக்கப்படும். எனக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் அதை சரி செய்ய முயற்சிக்கிறேன். என்னால முடியல. அதுக்கு நீங்க தான் துறவியாரே ஒரு நல்ல யோசனை கொடுக்கணும் அப்படின்னு மகாராஜா சொல்றாரு. நான் உங்களை
உங்கள மாதிரி மக்களோட வாழ்றவன் இல்ல, இயற்கையோட வாழ்றவன். என்னோட யோசனைகளும் இந்த இயற்கை மாதிரியே ரொம்ப எளிமையாவும் ஆக்கப்பூர்வமாவும் இருக்கும். கண்டிப்பா என்னால உங்களுக்கு யோசனை கொடுக்க முடியும்னு நான் நம்புறேன். ஆனா இன்னைக்கு வேண்டாம், நீங்க குழப்பத்துல இருக்கிறீங்க. அதனால இன்னைக்கு நம்ம ஆசிரமத்துல தங்கிக்கோங்க, நாளைக்கு காலையில நான் உங்களுக்கு யோசனை சொல்றேன் அப்படின்னு துறவியார் சொல்றாரு. சொல்லி முடிச்சதும் துறவியார் தன்னுடைய தோட்ட வேலைகளை பார்க்க போறாரு. மகாராஜா அந்த ஆசிரமத்தை சுத்தி பார்த்துட்டு நேரம் ஆனதும் அவருக்குன்னு கொடுத்த அறையில தூங்க போறாரு. ஆனா மகாராஜாவுக்கு தூக்கமே வரல. நாளைக்கு துறவி நமக்கு என்ன யோசனை சொல்ல போறாரு, அந்த யோசனைனால நம்ம பிரச்சனை சரியாகுமா அப்படின்னு யோசிச்சு அந்த இரவு முழுக்க முழிச்சு இருந்தாரு. விடியற் காலையில கொஞ்ச நேரம் தூங்கிட்டு சூரியன் உதிச்சதுக்கு அப்புறம் மகாராஜா முழிச்சு துறவிய பார்க்க போறாரு. துறவி மகாராஜாவுக்கு முன்னாடியே தன்னுடைய அறையில அவருக்காக காத்திருக்காரு. மகாராஜாவை பார்த்ததும் ஒரு ஜாடி நிறைய தண்ணீரை ஊத்தி அதை எடுத்துட்டு வந்து மகாராஜா கையில கொடுக்கிறாரு துறவியார். உங்களுக்கு யோசனை சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தேர்வு இது. ஆசிரமத்துக்கு நடுவுல இருக்கிற 15 செடிகளுக்கும் நான் கொடுத்த ஜாடியை வச்சு தண்ணீர் ஊத்தணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு மகாராஜா, உண்மையில தான் சொல்றீங்களா? இந்த செடிகளுக்கு தண்ணீர் ஊத்துறது தான் தேர்வா அப்படின்னு கேட்க, அவசரப்படாதீங்க ராஜா, நீங்க நினைக்கிற மாதிரி இது ஒன்றும் அவ்வளவு எளிமையான விஷயம் கிடையாது. ஏன் அப்படின்னா, நீங்க அந்த செடிகளுக்கு தண்ணீர் ஊத்தும் போது வேற எதை பத்தியும் யோசிக்க கூடாது. உங்க கவனம் முழுக்க அந்த செடிகளுக்கு தண்ணீர் ஊத்துறது மட்டுமா தான் இருக்கணும். வேற ஏதாவது சிந்தனைகள் வந்துச்சுன்னா மறுபடியும் முதல் செடியிலிருந்து தண்ணீர் ஊத்த ஆரம்பிக்கணும். நீங்க 15வது செடி வரைக்கும் தண்ணீர் ஊத்த போய் அப்ப உங்களுக்கு வேற எண்ணங்கள் வந்தாலும் மறுபடியும் முதல் செடியிலிருந்து தண்ணீர் ஊத்த ஆரம்பிக்கணும். உங்களுக்கு சிந்தனை வருதா வரலையான்றது எனக்கு தெரியாது, நீங்க உண்மையா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஜாடிய கையில கொடுக்கிறாரு துறவியார். ராஜாவுக்கு இந்த தேர்வு எளிமையா தோணுது. ரொம்ப தன்னம்பிக்கையோட அந்த ஜாடிய கையில வாங்கிக்கிட்டு தண்ணீர் ஊத்த போறாரு. எந்த விதமான சிந்தனையும் இல்லாம முதல் செடிக்கு ஊத்திட்டு அப்புறம் 2வது செடிக்கு தண்ணீர் ஊத்தினாரு. அடுத்தது 3வது செடிக்கு தண்ணீர் ஊத்திட்டு இருக்கும் போது மகாராஜாவுக்கு சில எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்குது. உடனே மறுபடியும் முதல் செடியில இருந்து ஆரம்பிக்கிறாரு. இப்ப மறுபடியும் ஆரம்பிச்சு 5வது செடி வரைக்கும் போறாரு. அந்த நேரத்துல இந்த துறவி எதுக்கு நமக்கு இவ்வளவு தேர்வு வைக்கிறாரு, நேரா நான் கேட்ட பிரச்சனைக்கு பதில் சொல்லாம ஏன் இப்படி அலக்களிக்கிறாரு அப்படின்னு ராஜாவுக்கு தோண ஆரம்பிக்குது. வேற சிந்தனை வந்ததுனால மறுபடியும் முதல் செடியில இருந்து ஆரம்பிக்கிறாரு. இப்படியே ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு சிந்தனை மகாராஜாவோட மூளைக்கு வந்துகிட்டே இருக்குது. இது மறுபடி நடக்கிறதுனால ராஜாவுக்கு கோபம் அதிகமாகுது. அதனால அந்த தேர்வை பாதியிலே நிப்பாட்டிட்டு ஒரு ஓரமா போய் உட்கார்றாரு. நான் ஒரு ராஜா, என்ன நம்பி பல மக்கள் இருக்கிறாங்க, என்ன நம்பி ஒரு குடும்பம் இருக்குது. என்னால கவனச்சிதறல் இல்லாம ஒரு 15 செடிகளுக்கு கூட தண்ணீர் ஊத்த முடியலையேன்னு கவலைப்படுறாரு. மகாராஜா தன்னுடைய தோல்வியை ஒத்துக்கிட்டு ஓரமா உட்கார்ந்து இருக்கிறத துறவி பாக்குறாரு. ராஜா பக்கத்துல வந்து, பரவாயில்ல, நான் வச்ச தேர்வுல நீங்க நியாயமா நடந்துகிட்டீங்க, அந்த தேர்வுல நீங்க வெற்றி பெற மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு துறவி சொல்றாரு. அதுக்கு மகாராஜா, ஏன் எனக்கு தெரியல, கொஞ்ச நேரத்திலே நிறைய சிந்தனைகள் என் மனசுக்குள்ள எழும்புது, என்னால கவனமா அதை செய்ய முடியல அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு துறவி, என்ன காரணம்னு நான் சொல்லவா? ஒரு விஷயத்தை செய்ய நினைச்சா அதை எவ்வளவு சீக்கிரமா முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா முடிக்கணும்னு நீங்க அவசரப்படுறது தான் இங்க பிரச்சனையா இருக்குது. நான் சொன்ன வேலைக்கு எந்த விதமான நேரமும் நான் கொடுக்கல. இத்தனை மணிக்குள்ள நீங்க முடிச்சாகணும்ன்ற நிபந்தனைகளை நான் வைக்கவே இல்லை. ஆனாலும் நீங்க ஏன் அவசரமா செஞ்சீங்க அப்படின்னு துறவி கேட்க, நீங்க எனக்கு கொடுத்த தேர்வை நான் தேர்வா பார்க்கல, பயிற்சியாவும் பார்க்கல. அதுக்கு மாறா நான் அதை சுமையா பார்த்தேன். நீங்க இந்த வேலையை செய்யணும்னு சொன்ன உடனே ஏதோ ஒரு பெரிய சுமையை தூக்கி என் தலையில வச்ச மாதிரி இருந்துச்சு. அதை கண்டிப்பா நான் செஞ்சு ஆகணும் அப்படின்ற அவசரம் எனக்குள்ள தானாகவே வந்துச்சு அப்படின்னு மகாராஜா சொல்றாரு. அதுக்கு துறவி, நீங்க சொன்னது சரிதான். நீங்க எந்த ஒரு விஷயத்தை சுமையா பார்த்து செய்றீங்களோ அதுல உங்களால அந்த அளவுக்கு கவனத்தை செலுத்த முடியாது. அதை சுமையா பார்க்காம ஆர்வத்தோடு செய்ய முயற்சி பண்ணுங்க. அப்படி பண்ணீங்கன்னா உங்களுடைய கவனம் வேற எங்கேயுமே போயிருக்காது. இசைக்கருவிகளை மீட்டுற கலைஞர்களை பார்த்திருக்கிறீங்களா? பல வேலைகள் அவங்க கைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கும், பல வேலைகளை அவங்க கால்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கும். சில பேர் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது கூட அதோட சேர்ந்து பாடக்கூட செய்வாங்க. சாதாரண நபர்களுக்கு இதை பார்க்கும்போது அதை பயிற்சி எடுத்தா எல்லாராலையும் பண்ண முடியும் அப்படின்னு தோணும். அதை முழுமையா உண்மைன்னு சொல்ல முடியாது. அந்த கலையை சுமையா பார்க்காம யாரு ஆர்வத்தோட செய்யறாங்களோ அவங்களுக்கு தான் கவனம் அது மேல மட்டும் இருக்கும் அப்படின்னு துறவி சொல்றாரு. அதுக்கு ராஜா, நம்ம எல்லா வேலைகளும் ஆர்வமா இருக்காதே, கடமைக்குன்னு சில வேலைகளை நம்ம செய்ய வேண்டியதா இருக்குது. அப்படி இருக்கும்போது அதுல என்னால கவனத்தை செலுத்த முடியாதா? அப்படி கவனத்தை செலுத்துறதா இருந்தா நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்க, துறவி சிரிச்சுக்கிட்டு, மனசை எவன் கட்டி போடுறானோ அவனாலதான் இந்த உலகையை ஆட்டி படைக்க முடியும்னு சொல்றாரு. உங்க மனசை கட்டி போடுறதுக்கு ஒரே வழி
தியானம் மட்டும்தான். தியானம் பண்ண பண்ண உங்க மனசு தெளிவடையும், உங்களுடைய எண்ணங்கள் சீராகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆர்வம் இல்லாத விஷயங்கள்ல கூட நீங்க கவனமா செஞ்சு பிடிப்பீங்க அப்படின்னு துறவி சொல்றாரு. அதை கேட்ட மகாராஜா துறவியோட வார்த்தையை மறுக்காம தியானம் செய்ய தொடங்கினாரு. 30 நாளைக்கு அந்த ஆசிரமத்துல தங்கி தியான பயிற்சியில ஈடுபடுறாரு. 30 நாள் கழிச்சு ஒரு புது மனுஷனா தன்னுடைய அரண்மனைக்கு திரும்புறாரு. இப்ப மகாராஜாவோட கவனம் தவறுறதே இல்ல. இந்த கதையில வர ராஜா மாதிரி தான் நம்மள நிறைய பேர் கவனச்சிதறல்ல மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். தியானம், அதாவது மெடிடேஷன் பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயம்லாம் இல்ல. அமைதியான ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து அதுல சாதாரணமா உட்கார்ந்துக்கிட்டு உங்க கவனம் மொத்தத்தையும் உங்க மூச்சுல செலுத்துங்க. ஒவ்வொரு தடவையும் உங்க மூச்சை உள்ள இழுத்து வெளியே விடும்போது உங்களுடைய கவனம் அந்த மூச்சு மேல மட்டும்தான் இருக்கணும். முதல்ல செய்யும் போது வேற சிந்தனைகள் வரதான் செய்யும். இது யதார்த்தமான விஷயம் தான். அதெல்லாம் கண்டுக்காம தினமும் செய்ய முயற்சி பண்ணுங்க. தினமும் அரை மணி நேரம் 1 மணி நேரம்னு பண்ணணும்னு அவசியமே இல்ல. 2 நிமிஷம் 4 நிமிஷத்துல இருந்து ஆரம்பிங்க. அதுலயே உங்களுக்கு பெரிய மாற்றம் ஏற்படும். உங்களுக்கு இரவு நேரங்கள்ல தூக்கம் வரல கூட மெடிடேஷன் பண்ண முயற்சி பண்ணுங்க, ஆழ்ந்த தூக்கம் வரும். தியானம் பண்றதுனால பல நன்மைகள் இருக்குது. அதுல ஒரு நன்மை தான் இந்த கவனத்தை அதிகரிக்கிறது. அப்படி தியானம் பண்றதுனால நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்குது, இந்த தியானத்துக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் என்ன, இந்த தியானத்தை எப்படி பண்றது, இதை எல்லாத்தையும் சுருக்கி இந்த ஸ்கிரீன்ல தெரியுற வீடியோல நான் பேசியிருக்கிறேன். கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே, சென்று வருகிறேன். நான் உங்கள் நண்பன் நேவர்ஸ். ஓகே, பை.